ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து கொண்டக்கடலை பிரியாணி தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து கொண்டக்கடலை வந்து வேக வச்சுருக்கேன். அப்புறம் அதுக்கு தொட்டுக்க வந்து உருளைக்கிழங்கு மசாலா தான். இப்போ இந்த கொண்டக்கடலை பிரியாணிக்கு வந்து தாளிப்புக்கு வந்து ஏலக்காய், கறி மசாலா பட்டை இதெல்லாம் போட்டுட்டேன்னா, இது நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம். அது கூட பார்த்திங்கன்னா இப்போது தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம். அது வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ இது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி புதினா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம். அது கூட கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கிறேன். ஒரு 1½ ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம். இப்போ அவிச்சு வச்ச கொண்டக்கடலையை இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். இப்போ நான் 1 கப்பு அரிசி எடுத்தேன். அதுக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கழுவுன அரிசியை இது கூட சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு தம் போட்டு இறக்கிடலாம். இப்போ சூப்பரான கொண்டக்கடலை பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தம்பிக்கு வந்து லஞ்ச் பாக்ஸில் சாப்பாடு எடுத்து வச்சிடலாம். கூட கொஞ்சம் வெங்காய பச்சடியும் பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கு மசாலா வந்து வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ இதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.